சரக்கு என்ற அத்தியாயத்துக்குள் நுழைந்துவிடுவார். கமாடிட்டிஸ். இந்த உலகத்தில் நாம் அனைவரும் சரக்குகளால் சூழப்பட்டிருக்கிறோம். வீட்டில் வந்தீங்கன்னா ஒரு ஸ்டவ்வு, கேஸ் சிலிண்டரு, ஒரு கட்டில், ஒரு மெத்தை, ஒரு டிவி, எல்லாமே பொருட்கள் தான். சரக்குகளாலான உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயம், சரக்கு நமக்கு அப்பாற்பட்டுள்ளது. நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் பயன்படக்கூடியது. ஒரு சினிமாவுக்கு போகிறோம், அவர் சொல்கிறாரு மனம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் அதுவும் சரக்கு தான் சொல்கிறாரு. உடல் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் அதுவும் சரக்கு தான் சொல்கிறாரு. உணவு அது ஒரு சரக்கு, உடை அது ஒரு சரக்கு, நாம் பார்க்கும் சினிமா அதுவும் சரக்கு தான். பாருங்க, ஒரு 30-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தண்ணி வந்து தெருக்கோயில் வரும், சண்டை போட்டு தான் பிடிப்போம், அது வேற, அது இலவசமாக கிடச்சிது. இப்போ தண்ணியும் சரக்காயிடுச்சு. இப்போ கையில் கிடச்சதுலாம் வந்து ஒரு லேபிள் வெட்டி விற்றுட்டு இருக்காங்க. வீட்டில் உட்காந்து அம்மா அம்மியில் வச்சு மிளகா அரைப்பாங்க, மிளகா தனியெல்லாம் வச்சு சேர்த்து அரைச்சி அதை வடித்து குழம்பு வைப்பாங்க. டேஸ்ட்டு தனி, அது வேறு விஷயம். இப்போ என்னாச்சு, எங்கே பார்த்தாலும் இந்த தூளை வாங்க, இந்த மிளகா பொடி வாங்க, அந்த காரப்பொடி வாங்க, காரம் இல்லாத பொடி வாங்க, வெண்டைக்காய் வாங்க, வெங்காயத்தை வாங்கன்னு ஒரே கூச்சல், விளம்பரம், எல்லாமே அதுதான். அப்போது இந்த சரக்குகளால் சூழப்பட்ட நம் தொழிலாளர்கள் அந்த சரக்குகளை அவர்கள் தான் தயாரிக்கிறார்கள். அப்புறம் அந்த சரக்குகளுக்கு ஒரு பயன் மதிப்பு உண்டு, அது வந்து ஒரு ஒரு வேல்யூ உண்டு. அரிசின்னா சாப்பிட போகிறோம், இரும்புனா அதை உருக்கி சில பொருள் செய்வோம், மரம்னா அதை வெட்டி டேபிள் மேட்டர் செய்வோம், அது பயன் மதிப்பு. இரண்டாவது பரிவர்த்தனை மதிப்பு, ஒரு சரக்குக்கும் இன்னொரு சரக்குக்குமான பரிவர்த்தனை மதிப்பு. ஒரு 10 கிலோ அரிசியை கொடுத்தா 10 கிலோ அரிசி எவ்வளோ? இன்றைக்கி காலகட்டத்தில் நல்ல அரிசி வாங்கினா 70 ரூபா, 10 கிலோ அரிசி 700 ரூபா. 700 ரூபாய்க்கு இன்னொரு பொருள் கேட்க வாங்கணும் அப்படின்னா என்ன பொருள் வாங்குவோம்? ஒரு சட்டையை எடுக்கலாம், அப்புறம் ஒரு சின்ன சேரை வாங்கலாம், அப்புறம் ஒரு சின்ன கட்டிலாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி பல்வேறு பொருட்களை வாங்கலாம். இது பரிவர்த்தனை மதிப்பு. இந்த பரிவர்த்தனை மதிப்பில் 2 விஷயம் அடைகிறது. ஒன்று, அந்த சரக்குகளால் நமக்கு ஒரு பயன் கிடைக்கும். அந்த சரக்குகளை வேறொரு சரக்குக்கு விற்கும்போது பரிவர்த்தனை மதிப்பு கிடைக்கும். தொடர்களே, நமக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரியவே தெரியாத அளவுக்கு பணம் என்ற சரக்கு நம் மீது ஏறி அமர்ந்து கொண்டு, இவ்வளோ காசை கொடுங்க இந்த பொருளை தரும், அவ்வளோ காசை கொடுங்க அந்த பொருளை தரும். இன்றைக்கி நேற்று வந்து 40,000 ரூபாய் விற்க ஒரு பவுன் தங்கம் வந்து இன்றைக்கி 1,20,000 ரூபாய் விற்கிது பணம். ஆனால் அதனுடைய மதிப்பு எவ்வளோ, அந்த மதிப்பு எதனால் உயர்ந்தது என்பதை நாம் வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.